அதிகமாக நிறைய கலராக மீன் வளர்க்குறது கூட ஒரு செழிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். ரிஷப ராசியில் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மீன் தான் வாங்கி. ரிஷப ராசிக்காரங்கள்ட்ட கையில் பணம் வந்துருச்சுன்னா உடனே எப்படி செலவு பண்ணணும் தான் உங்களுக்கு என்ன ஒரு தவிர்த்து அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் சரி, ஒரு 50 ரூபாய் நோட்டு இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அங்கே இருக்கிற தாயார்கிட்ட, அங்கே இருக்க பெருமாள் கிட்ட வச்சுட்டு யாருக்காவது நம்ம போய் கடன் அடைக்கணும்னா ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் கடன் அடைக்க முடியும். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி, அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எங்கெங்கே நீங்கள் ரிஷபத்துக்கெலாம் டைம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் க்ரோத் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டரைசேஷன் மாறி இருந்திருக்கும், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது மாறி இருக்கும், உங்களுடைய பார்வைகள் மாறி இருந்திருக்கும். நான் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாம், நான் இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த இடத்துல போய் இப்படி உழைப்பை போட்டுட்டேனே, இனிமேல் நான் எப்படி என்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நான் எப்படி இந்த ஒர்க் பண்ண போகிறேன், இருந்த இடத்துலேருந்து நான் எப்படி ஒர்க் பண்ண போகிறேன். அதோட சில பேர் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணுறப்போ எப்படி நல்லாயிருக்கும். இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசியில் உங்களுக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் இருக்கும், எல்லா ஐடியாஸுமே உங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு அந்த கலை நயம், ஏன்னா நீங்கள் தான் சுக்கிரன். ரிஷபத்தில் இருக்க பெண்கள் சுக்கிரன். அதாவது ரிஷபத்தில் ஆண்கள் இருக்கிறீங்கன்னா கூட உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கிரன் நல்லபடியாகவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே பெண்கள் அப்படின்னா சோகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயமே. ஸோ பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் நல்லா செடி வளர்க்கணும். நீங்கள் செடி, அந்த பூ எல்லாம் வளர்த்து அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சாமிக்கு எடுத்து வைக்கிறப்போ செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்த் எனர்ஜியோட, அதாவது இந்த பூமியோட எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்களோ ரிஷபத்துக்கு செழிப்பு அதிகமாகிட்டே போகும். ரிஷபராசிக்காரங்க மாதிரி வேலையும் பார்க்க முடியாது, ரிஷபராசிக்காரங்க மாதிரி சோம்பேறியும் கிடையாது. அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, இவங்க மற்றவங்களுக்காக செயல்படக்கூடியவங்க. அதனால தான் அவங்க சம்டைம்ஸ் எந்த வேலையுமே பார்க்காமே இருப்பாங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்களை வீட்டில் வச்சுருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த வேலையும் பார்க்காத மாதிரியே இருக்குது, ஒரே இடத்துலையே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திங்கிங் சம்டைம்ஸ் ஸ்டாக்னட் ஆகும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வீட்டில் செடி வளர்க்கணும், அவங்க கையால் தண்ணி ஊற்ற வைக்கணும் செடிக்கு. அப்படிங்கிறப்போ அது என்ன செடியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த செடி தானா, அந்த செடி தானா, எந்த செடியை நாங்கள் வளர்க்கணும்னு சொல்லுங்கலாம் கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுன்னு செடிகள் இருக்கும், வெளியேன்னு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது துளசி செடியாக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா துளசி செடி அப்படிங்கிறது நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வச்சு தான் உங்களுக்கு செழிப்பே தெரியும். சிலர் மீன் வளர்க்கலாம். மீன் வளர்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் இயற்கையோடு கனெக்டடு. இந்த மீனோட எனர்ஜி எப்படின்னா, நம்ம எப்படி சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டாலும் அந்த மீன் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை அவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ரிஷப ராசியில் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மீன் தான் வாங்கிக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் வருத்தப்படுறதுன்ட்டுலாம் இல்லை. அதிகமாக நிறைய கலராக மீன் வளர்க்குறது கூட ஒரு செழிப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த புஷ் இருக்கும். நான் அடுத்தது எதையாவது ஒரு வேலையை நான் பார்த்தே ஆகணுமே அப்படிங்கிறது. ஸோ பிளானிங் கரெக்டாக இருக்கும். பிளானிங் கரெக்டாக இருந்து ஒரு ஸ்டெப்பாவது, ஒரு பேபி ஸ்டெப்பாவது நீங்கள் எடுத்து வச்சா மட்டுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம். நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் ஒர்க் பண்ணுறதை விட நீங்கள் தன்னிச்சையாகவே ஒரு தொழில் பண்ண முடியும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எது வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதாவது சுக்கிரன் எடுத்துக்கிட்டால் மீடியா இண்டஸ்ட்ரி, உங்களுடைய காஸ்டியூம், ஜுவல்லரிஸு, மேக்கப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் தொடங்கலாம். இதில் இன்னொரு சூட்சமம் அப்படின்னா, ரிஷபம் ஒரு இடத்துலேருந்து செயல்படுறதை விட ஒவ்வொரு இடமா நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான செழிப்பு அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் ஸ்டாக்னன்ட் ஆகிடக்கூடாது, உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு சொல்கிறது. ஸோ பட்ஜெட் ரொம்ப அவசியம். இப்போ நான் வந்து உங்களை பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், உடனே நீங்கள் வந்து நான் இந்த லோன் வாங்கி நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக நான் பண்ணுறேன் அப்படின்னா ரிஷபம் போயிடக்கூடாது. முதல் வந்து அகலக்காலே ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கக்கூடாது, சின்னதாகவே ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே கூட நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அது வந்து பெருசு பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அப்படி பிளான் பண்ணிங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அவசியம். ரிஷபராசிக்காரங்கள்ட்ட கையில் பணம் வந்துருச்சுன்னா உடனே எப்படி செலவு பண்ணணும் தான் உங்களுக்கு என்ன வருமா தவிர்த்து அதை எப்படி பத்திரப்படுத்தி வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ பட்ஜெட் பிளானிங் அண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம். லக்ஷ்மி வழிபாடு வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ வந்து சென்னையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது அங்கே நீங்கள் வந்து ஒரே ஒரு ரூபா நோட்டு, அது 10 ரூபா நோட்டாக கூட இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஐயர் சொல்லலாம் 500 ரூபா கொடுங்க, பெரிய நோட்டாக கொடுங்க அப்படின்லாம் சொன்னால் கூட உங்கள் கையில் ஒரு 10 ரூபா நோட்டு இருந்தாலும் சரி, ஒரு 50 ரூபா நோட்டு இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் அங்கே இருக்கிற தாயார்கிட்ட, அங்கே இருக்க பெருமாள் கிட்ட வச்சுட்டு, அங்கே வந்து அஷ்டலட்சுமிகளும் இருப்பாங்க, ஒவ்வொரு லக்ஷ்மிகிட்டையும் நாங்கள் போய் வைக்கணுமா அப்படிங்கிறது இல்லை. அங்கே இருக்கிற பெருமாள் இருக்கிற கோலத்தில் அங்கே லக்ஷ்மி இருப்பாங்க இல்லையா ஒன்றா, அங்கே போய் நீங்கள் ஒரே ஒரு நோட்டை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வரப்போ செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகிறது வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்குமே வந்து இது மிகுந்த ஒரு செழிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு. இப்போ ரிஷபராசிக்காரங்களாம் கேட்கலாம், எங்களுக்கு சனி பயிற்சி வந்து 11ஆம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்துருக்கிறாரு, அப்போ எங்களுக்கு நல்லது தானே பண்ணுவார்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஆனால் உழைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடணும். சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்லாம் பிளானில் வச்சுட்ருக்கீங்கன்னா தாராளமாக ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வராத இருக்கக்கூடிய பணமும் வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் கடன் பட்டெல்லாம் இருப்பீங்க ரிஷபத்தில் இருக்கவங்கலாம். இப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கவங்க கடன் பட்டு இருக்கப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லக்ஷ்மி வழிபாடு செழிப்பான வழிபாடு, புலம்பவே கூடாது அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு நான் சொல்கிறதே. நீங்கள் அப்படியே கோ வித் த ஃப்ளோவில் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைக்க முடியும். ஜென்ரலாகவே என்ன சொல்லப்படுதுன்னா, யாருக்காவது நம்ம போய் கடன் அடைக்கணும்னா ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து நீங்கள் முதல் தவணையை நீங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் உங்கள் கையில் என்ன இருக்கோ ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் அடைக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரம் கடன் அடைக்க முடியும். இந்த நாட்களை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு நாட்களில் நாங்கள் கடன் அடைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் சனிக்கிழமையெல்லாம் போய் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா ஒரு கடனை அடைக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு சனி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் தான். ஸோ வேகமாகவே கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் கடன் வாங்க போகிறீங்க, கடன் சம்மந்தமாக பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உகந்த கிழமைகளாக இருக்கும். அடைக்க போகிறது செவ்வாய்க்கிழமையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கு நான் சொல்கிறது. ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸில், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும்.
வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதுவே பன்மடங்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமம். லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குருஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ ஒரு பேக்கோ ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்றுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோடு புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணியஸ்தலம்னா புண்ணியஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.